பிரைஸ் லார்ட். பிரதர் எர்னஸ்ட் ஒரு ப்ரே பண்ணி தொடங்கிடுறீங்களா? ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, மீண்டுமாய் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் கொடுத்து உம்முடைய சமூகத்துல வர கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கோடி கோடி சோதரம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்க சிந்தனைகள், எண்ணங்கள், எங்க இருதயம் எல்லாம் ஒருமனப்பட்ட ஆண்டவரே, நீர் கொடுக்கிற மன்னாவை பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடு பெற்றுக்கொள்ளவும், அந்த வார்த்தைகள் எங்க இருதயத்துல சென்று கிரியை செய்யவும், அதன் மூலமா நாங்க உம்முடைய பிள்ளைகளா சாட்சியான வாழ்க்கைக்கு எங்களை மாற்றிக்கொள்ள எங்க இருதயங்களை உம்மை நோக்கி உயர்த்தி உம்மை பார்க்கிறோம் சுவாமி. கண்களை உம்மை மேல வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஜீவன், பலன், ஆரோக்கியம், விடுதலை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் தேவனீர் கொடுக்கிறீர் சுவாமி. விசேஷ தாளந்துகளை, ஞானத்தை, யூகிக்கிற சக்திகளை, பிரச்சனைகளை மேற்கொள்கிற சக்திகளை, சத்துருவை மேற்கொள்கிற சக்திகளை எங்களுக்கு கொடுக்குறீங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் அதன்படி நடக்கவும் கிருபை பாராட்டுங்க. வார்த்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர பாஸ்டரும் அது கரங்களை கொடுக்குறோம். உங்கள் பிரயாசங்களுக்கு நீங்கள் நூறத்தனையாக பலனை கொடுங்க. வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியவங்க வந்து பெற்றுக்கொள்ள வாய்ப்பை கொடுங்க சுவாமி. இந்த நேரத்தை நீங்கள் ஆளுகை பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிஸ்டர் சுஜாதா, சங்கீதம் 109
1லேருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறீங்களாம்மா ப்ளீஸ்? ஓகே பாஸ்டர். தேங்க்யூ. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாய் இராதேயும். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமறிமுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சங்கீதம் 109 ஒரு 5 வசனங்களை நேற்றுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சங்கீதத்தை குறித்து நம்ம யோசிக்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் சாங், ஹூ ரோட் இட், எந்த சூழ்நிலையில் இப்படி எழுதினாங்க, இப்படியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஒரு வெஞ்சன்ஸோட எழுதியிருக்கிறாரே, இப்படியெல்லாம் எழுதலாமா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி கொஸ்டின்ஸ் தான். இன்றைக்கி நமக்கு முன்பதாக பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வென் வி ரீட் இட் வாட் வி டேக் அவே ஃப்ரம் தட்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரதர் ஏர்னஸ்ட் ப்ரே பண்ண மாதிரி நமக்கு ஒரு கேரக்டர் எக்ஸலன்ஸ் வரலன்னு சொன்னால் வி வில் நெவர் மீட் காட். நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகப்பட்டிருக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு போகலாம், நம்ம பைபிளை வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், காணிக்கைகளை கொடுக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். பட் பர்சனல் லெவலில் ஒரு கேரக்டர் எக்ஸலன்ஸ் தான். அதாவது லெட் திஸ் மைண்ட் பி ஆஃப் யூ விச் வாஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ்ன்னு சொல்லி Philippians 2:5-6 பால் சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த இந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும், இந்த மனப்பான்மையே உங்களில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பால் எழுதுகிறதை பார்க்குறோம். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது நம்ம இதிலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கிறிஸ்டியன் எக்ஸலன்ஸாக அந்த கேரக்டர் எக்ஸலன்ஸ் இன்றைக்கி நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கறது அவசியமாக இருக்கிறது. இங்கே டேவிட் இம்ப்ளிகேட்டரி சாம் சொன்னால் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்காக கேட்குறாரு. தன்னுடைய மன தாங்கலிலே வெதும்பலிலே ரொம்ப ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களும் நானும் நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ தான் இது பண்ணாலும் நம்ம பழி வாங்கக்கூடாதுலாம் நம்ம வாசிக்கலாம், படிக்கலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், நம்ம தீர்மானங்களை எடுக்கலாம். பட் ஸ்டில் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் இன்றைக்கி உங்களுக்குள்ளேயோ எனக்குள்ளேயோ இந்த பழி வாங்குகிற நோக்கம், ஓகே, த ரிவெஞ்ச் ஆட்டிடியூட் வராமல் இருக்குதா இல்லையா, இந்த ஆங்கர் வராமல் இருக்குதா, சில நேரத்தில் ஜட்ஜ்மெண்டலாக நம்ம பேசுகிறோமே, அப்படி பேசாமல் இருக்கிறோமா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறது அவசியமாக இருக்குது. ஸோ நாமளே அப்படி பேசுனா டேவிட் தான். இந்த மாதிரி பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அவரே ஜட்ஜ்மெண்டலாக அவர் என்னென்ன தவறெல்லாம் இவங்க செய்திருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இவரே சொல்லிடுறாரு. ரைட்டா? ஸோ தட்ஸ் ஓகே. ஆனால் இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னா இதெல்லாம் என் மேலே வரப்போகுது, என் குடும்பத்தின் மேலே வரப்போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. ஓகே, ஸோ நல்ல காரியங்கள் நேற்றுக்கு நம்ம
பார்த்தோம். தேவன் மௌனமாக இருக்கிற மாதிரி டேவிடுக்கு தோணுது. சீக்கிரமாக வாங்க, உதவி செய்யுங்க, என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் சங்கரிச்சிருங்க, அவங்க இல்லாமல் போகட்டும் அப்படின்லாம். இவனை எது வரைக்கும் ஆண்டவரே, ஹவு லாங் வில் யூ வெயிட், ஒய் டோன்ட் யூ கம், ஏன் சும்மா இருக்கிறீங்க அப்படி சொல்ல ஆண்டவரை கேட்குறத நம்ம பார்க்குறோம். சத்துருக்களுடைய வாய் எப்படி இருக்குது? கபட்டு வாய், விரோதமாக பேசுகிற வாய், கள்ள நாவு, பகை உண்டாக்கும் வார்த்தைகள், ஓகே, முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம். அவங்க நாவு எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நாவிலிருந்து அக்கினி வரும், நாவிலிருந்து பட்டயம் வரும் அப்படி சொல்லி பார்த்தோம் நேற்றைக்கு. நாவிலிருந்து விஷம், ஓகே, அப்படியே சர்பன்ட் வர்ற மாதிரி சிலர் பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். ஆனால் டேவிடுடைய ஒரு கோல்டன் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், இது அங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டுருக்குறாங்க, ஆனால் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. விச் மீன்ஸ் ஐ கேஸ்ட் மை பர்டன் அப்பான் யூ லார்ட் அப்படிங்கிறாரு. அவங்கள கவனிச்சுக்கிற அந்த வேலையை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிறாரு. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு கூட டேவிட் என்ன சார், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமும் இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டேவிட் வாஸ் பேசிக்கலி ஹி வாஸ் அ குட் மேன் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப வெஞ்சன்ஸ்னால் பழி வாங்குகிற ஆள் கிடையாது அப்படி சொல்லி பார்த்தோம். மன்னிக்கிற சுபாவம் அவரிடத்துல உண்டாயிருந்தது அப்படி சொல்லி பார்த்தோம். சவுலை கொல்வதற்கு 2 வாய்ப்புகள் இருந்தும் கொல்லலை. சீமையை கொல்வதற்கு வாய்ப்பும் இவருக்கு அதிகாரமும் இருந்தால் கூட he didn't do it, மன்னிச்சு விட்டுடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பேசிக்கலி he was a good man அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீது மாத்திரமல்ல, தாவீதுக்கு விரோதமாய் பழி சொல்கிறாங்க. அவர் செய்யாத குற்றத்தெல்லாம் அவர் மேலே குற்றம் சுமத்தி தாவீதை குறித்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஓகே, தே ஆர் ஸ்லாண்டரிங் டேவிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இது தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கும் நடந்தது. இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கும் இது நடக்க தான் செய்யும். திஸ் இஸ் வேர்ல்ட் தான், இட்ஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள், ஃபுல் ஆஃப் விக்கட் பீப்புள். அண்ட் அதுவும் இப்போ இந்த 21st century, if you open your eyes and see around, okay, what is happening, உங்களுக்கு நல்லா தெரியும் how much wickedness is going on. இந்த விக்கட் வேர்ல்டில் இன்னைக்கு நீங்களும் நானும் க்ளீனாக வாழணும்னு சொன்னால் எவ்வளோ கடினம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு செய்த மிகப்பெரிய குற்றமே அவர் காண்பித்த மிகப்பெரிய அன்பு அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னேன். ஐ லவ் திஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இப்படியாக நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 6 முதல் 20 வரைக்கும் ஒரு டேபிள் போட்டு நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல போகிறேன். ஒன்று டேவிட் இந்த துன்மார்க்கருடைய நடத்தை, ஓகே, தே பேட் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு 15 விஷயங்களை சொல்லுகிறாரு. அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சாபம் வரும், என்ன மாதிரி ஒரு தண்டனை வரும் அப்படிங்கிறத குறித்து 25 விஷயங்களை அவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ அது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நம்ம கிளியராக வாசித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இது பண்ணலாம். இந்த முதல்ல அந்த துன்மார்க்கருடைய நடத்தை, த பேட் பிஹேவியர், ஓகே, கெட்ட நடத்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவன் ஒரு துஷ்டனா, ஓகே, அவனுடைய வாய் கபட்டு வாயா, விச் மீன்ஸ் he will not speak the truth. கபடு அப்படின்னு சொல்லும்போது அதில் வஞ்சகம் இருக்குது, ஏமாற்று இருக்கிறது, அதில் ஹிப்பாக்ரசி இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி வேறு ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நேற்றுக்கு 1 or 2 days முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. ஒரு 3-4 பேர் இருந்து மற்றவங்களுக்கு வேறு அந்த கூட்டத்தில் இல்லாதவங்களை குறித்து புரணி பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்து அந்த புரணியில் நாம் கலந்துக்கிட்டோம்னா நாம் அந்த கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போகும்போது மீதி இருக்கிறவங்க நம்மை குறித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அதில் இருந்தது. தட் இஸ் வெரி ட்ரூ, ரைட்? ஸோ கபட்டு வாய், ரைட், அவங்களுக்கு இருந்தது. நீதிமானுக்கு விரோதமாக திறந்திருக்கும் வாய் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். கள்ள நாவு, ஓகே, பகை உண்டாக்கும் வார்த்தைகள், சும்மா பேசினாலே ஒரு சண்டை தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பகை உண்டாக்குகிற வார்த்தைகள், இல்லைன்னு சொல்ல 2 பேருக்குள்ளே கோல் மூட்டி விடுகிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவது, முகாந்தரம் இல்லாமல் போர் செய்கிறாங்க. ஏன் யுத்தத்துக்கு போகிறோம், சண்டை போடுறோம், ஏன் செய்கிறோம்
அப்படிங்கிறதுக்கு இதே கிடையாது. ஜஸ்ட் லைக் த டூ இட் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி ஒரு சம்திங் தே என்ஜாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிறாங்க. சிநேகத்துக்கு பதிலாக விரோதம் பாராட்டுறாங்க. சிநேகத்துக்கு பதிலாக ஒன்றும் செய்யாட்டி இருந்தாலே பரவாயில்ல. யாராவது நமக்கு நன்மை செய்துட்டு நம்ம ஒன்றும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல. சில நேரத்தில் நம்ம நன்மை செய்யும்போது அது வாங்குறவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிடுவாங்க. தட்ஸ் ஓகே. ஆனால் வாங்கினவன் நம்மளை திருப்பி அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சிநேகத்துக்கு டேவிட் சொல்கிறாரு, நான் அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன், பட் அவங்க எனக்கு விரோதமாக இந்த காரியங்களை செய்கிறாங்களே அப்படிங்கிறாரு. நான் அவங்களுக்கு நன்மை செய்கிறேன், அவங்களுக்கு எனக்கு தீமை செய்கிறாங்க. சிநேகத்துக்கு பதிலாக பகையை காண்பிக்கிறாங்க. நான் செய்ய தயையை அவங்க நினைக்காம போயிடுறாங்க. இதெல்லாம் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கிற ஒரு ஒரு விஷயம். நான் ஒரு முறை இந்த இது கோயம்புத்தூரில் ஜிகேஎன்எம் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் போனப்போ அந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பிளாக் போர்டில் சாக் பீஸ் வச்சு யாரோ எழுதி வச்சுருந்தாங்க. காட் கிவ்ஸ் அண்ட் கிவ்ஸ் அண்ட் ஃபர் கிவ்ஸ், மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர் கெட்ஸ்ன்னு எழுதியிருந்தது. எனக்கு அது போகவே போகாது. என் மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருச்சுது. வி ஆல் ஆர் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ எம் லைக் திஸ். ஸோ தயை நம்ம நினைக்கிறதில்ல. தேவனை நமக்கு 1000 நன்மைகளை செய்திருக்கிறாரு. பட் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே குற்றம் சொல்ல தான் நம்ம ரெடியாக இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ண வரும்போது சொல்கிறாங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்குறதே இல்லை பாஸ்டர், கர்த்தர் பதில் கொடுக்கறதே இல்லை பாஸ்டர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறதே, அந்த மாதிரிலாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஸோ ஓகே, அந்த மாதிரிலாம் தயை நினையாமல் அவங்க இருக்கிறாங்களா? சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்துகிறாங்களாம். மனம் முறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடுறாங்களாம். சாபத்தை விரும்புகிறாங்களாம். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போகிறாங்களாம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொள்ளுகிறாங்களாம். ஓகே, சாபமே அவங்க ட்ரெஸ் மாதிரி ஆகிடுது அப்படி சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு 15 விஷயங்களை நான் அவங்களுக்கு வாசிச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் அவங்களுக்கு மேலே வருகிற தண்டனை எப்படி இருக்கும், வாட் வில் பி காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது, அவன் துஷ்டன், அவனுக்கு மேலாக ஒரு துஷ்டனை ஏற்படுத்தி வையும் அப்படிங்கிறாரு. ஓகே, திஸ் சவுண்ட்ஸ் இல்லையா சர்காஸ்டிக்கா? அவனே துஷ்டன், அவனுக்கு மேலே ஒரு துஷ்டனை ஏற்படுத்தி வச்சா, இந்த கீழே இருக்கிற துஷ்டனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? மேலே இருக்கிற துஷ்டன்ட்டு போய் எனக்கு இந்த பிரச்சனை சொல்லி சொன்னால் அந்த துஷ்டன் என்ன செய்வான்? இன்னும் அதிகமாக 2 அடி அடித்து இன்னும் பிரச்சனைகளை கூட்டி இன்னும் ஏதாவது தொந்தரவு செய்ய தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மேலே இருக்கிற துஷ்டனுக்கு கீழே இருக்கிற துஷ்டனுடைய கண்டிஷனை புரிஞ்சு கொள்ளுற அளவுக்கு அவனுடைய நல்ல ஒரு மனோபாவம் இருக்காது, அவனுக்கு இரக்கம் இருக்காது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்கணுமா? ஓகே, அதில் 2 ஸ்டார் போட்டிருக்கிறேன், பின்னாடி அதை நம்ம பார்க்க போகிறோம். சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கணும்னா ஏன் நிற்கணும், யாருக்கு வலது பக்கத்தில் சாத்தான் நின்னான் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா நம்ம பார்க்க போகிறோம். அவன் குற்றவாளியாக கடவன். ஓகே, ஸோ ஒரு கோர்ட்டில் அவன் போகும்போது அவன் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நிரூபிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால அவன் செய்ததெல்லாம் யூ கீப் இட் இன் ஸ்டாக் லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி ஓகே, அவன் ஜபம் பண்ணால் அது பாவமாகணுமா? ஓகே, ஏன்னா பாவியுடைய ஜபத்தை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். நான் அக்கிரமை சிந்தனை கொண்டிருந்தேனானால் தேவரீர் எனக்கு செவிகொடீர் என்று டேவிடே சொல்லி இருக்கிறாரு. ஸோ அவனுடைய பாவம், ஜபமே பாவம் ஆகிடணும். தேவன் முகத்தை திருப்பிக்கணும், தேவன் அப்படியே ஒரு கைட்டான தள்ளி விட்டுறணும் அப்படி சொல்லி டேவிட் மீன் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது. பைபிளில் ஆண்டவர் எங்கேயுமே யாருமே சீக்கிரம் சாகணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கவே இல்லை. சீக்கிரம் சாகிறது மெயின்லி மனுஷனுடைய தவறாக தான் இருக்கும். சேட்டனை நம்ம ப்ளேம் பண்ணுவோம், ஆனால் சேட்டனுக்கு ஒத்து போகிறது நம்ம தவறு தானே. ஸோ நம்முடைய மிஸ்டேக்குனால தான் நம்முடைய ஆயுசு நாட்கள் குறையுது. நம்முடைய மிஸ்டேக்குனால தான் மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நமக்கு, வீக்னஸஸ் நமக்கு வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி இருந்தால் கூட அதுலேருந்து சுகத்தை கொடுத்து நான் உன்னை நீண்ட நாள் வைப்பேன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கேயுமே தேவன் நீ சீக்கிரம் செத்துப்போன்னு சொல்லலை. யாரை சொல்லியிருக்கிறார், நீ பாவம் செய்தனா, நீ அக்கிரமம் செய்தனா, நீ என் வார்த்தை கீழ்ப்படியலைன்னு சொன்னால் உன்னுடைய ஆயுசு நாட்கள் குறையும்னு எழுதியிருக்கிறத ஒழிய
நீ சீக்கிரம் சாகணும்னு எங்கேயுமே பைபிளில் எழுதலை. இன்றைக்கெல்லாம் யங் நான் சின்ன வயசில் 25-30 வயசில் செத்துட்டா சும்மா ஒரு 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 என்ன ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம என்ன சொல்லிக்கிறோம், கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான பையன் அவன், கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான பொண்ணு, கர்த்தருடைய தோட்டத்தில் அவருக்கு பிரியமான ரோஜாப்பூ அவள், அதனாலே பறித்து கொண்டார் அப்படின்லாம் பேசுவோம். அது கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் தட்ஸ் நாட் true at all. ஏதோ some but they must have died either by their mistake or somebody else's mistake அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய மகன் ஒரு ஒரு 25 வயசு தான் இருக்கும். அவன் ஃபாரினில் அவன் நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் காரில் போய்கிட்டு இருக்கிறான். ஆப்போசிட்டில் வந்த 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 ஒரு பொண்ணு, அவள் என்ன ஸ்பீடில் வந்தாலோ தெரியாது, அவள் கார் பறந்து வந்து இவனுடைய விண்ட்ஷீல்டுக்குள்ளே பறந்து வந்து அப்படியே இவன் விண்ட்ஷீல்டுக்குள்ளே போயிடுச்சுது. ஸோ உள்ளே இருந்த அவ்வளோ பேசஞ்சரும் க்ரஷ் ஆகி செத்துட்டாங்க. அப்போ இந்த பையன் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் செத்ததை நாம் பார்க்குறோம். பட் somebody else did it. ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது. நாம் ஒழுங்காக வாழ்ந்தால் கூட நமக்கு தீங்கு வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன், யூதாஸ்ன்னு சொல்லி போட்டு 2 ஸ்டார் போட்டிருக்கிறேன். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாக கடவர்கள். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தோணுது, ரைட்டா? அவன் செத்துறணும், அவன் பிள்ளைங்க என்ன செய்யணும், அவங்க அனாதைகள் ஆகிடணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவன் செத்துறணும், அவன் மனைவி விதவை ஆகிடணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவங்க பிள்ளைங்க வந்து அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கணுமா, அவனுடைய வீடு பாழாகட்டும் அப்படிங்கிறாரு. அந்த பைபிளில் வீடு பாழாகிறதுன்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அவன் வீட்டில் இருக்கிற உத்திரத்தை பிடுங்கி போட்டுருவேன், ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். வீட்டில் இருக்கிற உத்திரத்தை பிடிங்கி போட்டால் அந்த ஹோல் ஹவுஸ் வில் கொலாப்ஸா. இதைத்தான் பைபிளில் இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 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 வெரி பேட் பனிஷ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவன் வீட்டிலேருந்து உத்திரம் பிடுங்கப்படும், அவன் வீடு பாழாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடன்காரன் உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக அப்படி சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் ஒரு வசனம் இருக்குது. நீதிமானுடைய ஆஸ்தி துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவன் துன்மார்க்கத்தில் இன்னைக்கு எவ்வளவோ சம்பாதிப்பான், ஒரு நாள் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திக்கு என்ன ஆகுறது நம்ம பார்க்கணும். சாலமன் சொல்கிறாரு, கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி, ஓகே, மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி இவன் செத்துருவான். இவனுக்கு பின்னாடி வர்றவன் எப்படி இருப்பான் இவனுக்கு தெரியாதே, ஒரு மருமகன் வருவான், ஓகே, ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவாக இருப்பான். அவன் வந்து இவன் ஆஸ்தி எல்லாம் அழிச்சிட்டு போயிடுவான். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அவன் பிரயாசின் பலனை அந்நியர்கள் பறித்து கொள்ள கடவர்கள், அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பிக்க கூடாதுங்கிறாரு. அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. செய்யாமலும் போவார்களாக. திக்கற்ற பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் போய் அங்கிள் ஆண்டி பசியாக இருக்கிறோம், ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, திட்டி அனுப்பிடுவாங்க. போ என்னமா போய் பிச்சை சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விரட்டிடுவாங்க. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். அனதர் திங், பைபிளில் வந்து நம்முடைய பெயர் ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. பைபிளில் ஜெனரேஷன்ஸை பற்றி எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்குது. உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ சந்ததி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாருமே தங்களுடைய சொந்த பிள்ளைகள் பிறக்கணும், அவங்க மூலமாக என் பேர் நிலைநிறுத்தப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க, ஜனங்கள் விரும்புகிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படுவது. ஆனால் இவர் சொல்கிறாரு, சந்ததியே இல்லாமல் போயிட்டோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதாவது அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாருமே காலியாகிட்டோம் அந்த ஒரு தலைமுறையிலேயே அப்படிங்கிறாரு. 2ஆம் தலைமுறையிலே அவர்கள் பேர் அற்றுப்போவதாக அப்படிங்கிறாரு. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு உண்பதாக நினைக்கப்பட கடவுது அப்படிங்கிறாரு. அநேக நேரங்களில் நம்ம செய்கிற நன்மைகள், நம்ம செய்கிற ஜபங்கள் கர்த்தருக்கு உண்பதாக நினைக்கப்படுகிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே கொர்நேலியை குறித்து பேசுனீங்கன்னு வாசிங்கன்னு சொன்னால், அவன் ஒரு ரோமன் சென்ச்சுரியன். ஆனால் he was a very God fearing man. நல்ல ஜெபம் பண்ணுகிறவர், குடும்பமாக உபவாசம் இருந்து ஜபிக்கிற ஒரு ஆள். அவருக்கு தேவதூதன் நல்ல தான தர்மம் பண்ணி யூதர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷன்.
அந்த கொர்நேலியுவை சந்திக்க ஒரு தேவதூதன் இறங்கி வருகிறாரு. அந்த தேவதூதன்ட்டு, ஐயா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தேவதூதன் சொல்றாரு, நீர் செலுத்தும் காணிக்கைகளும் உம்முடைய ஜெபமும் தேவனுடைய சமூகத்திலே நினைப்பூட்டதாக வந்து அவருடைய சந்நிதியில் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சந்நிதிக்கு போகிறது நம்முடைய ஜெபமும் நம்முடைய நற்குணங்களும், நல்ல கேரக்டர்ஸ் தான், நம்முடைய உதார குணம், நம்முடைய தாராள மனப்பான்மை, இதுதான் ஆண்டவர் நினைச்சு பார்க்கணும்னு சொல்லி நாம விரும்புவோம். ஆனா இங்க இவர் என்ன சொல்லுகிறாரு, அவங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமம் எல்லாம் உங்க முன்னாடிபடியே இருக்கட்டும் ஆண்டவரே, பார்த்து பார்த்து அவங்கள நினைச்சுக்கோங்க, அப்பப்போ டமால் டமால்னு அவங்க மேல மண்டையில் என்ன செய்யுங்க, ஒரு தட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம கவனமா இருக்கணும். நம்முடைய நாம செய்கிற நன்மைகளும் நம்முடைய நல்ல ஒரு கிறிஸ்டியன் குவாலிட்டியும் நம்முடைய பிரேயரும் ஆண்டவருக்கு முன்பதாக போவது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. அவன் பிதாக்களின் அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. தாயின் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சின், அந்த சின் மூலமாக வருகிற கர்சஸ், இதெல்லாம் ஜெனரேஷனல் அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதாமுடைய ரத்தத்திலிருந்து, ஏவாளுடைய ரத்தத்திலிருந்து தான் உலகமே தோன்றி இருக்கிறது. ஓகே, அவங்க குரோமோசோம்ஸ் தான் இன்னைக்கு நம்முடைய கேரக்டர்ஸை டிசைட் பண்ணுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குரோமோசோம்ஸ் இன்னைக்கும் அது அப்படியே வருகிறதுனாலே என்ன ஆகிறது, பாவம் மனுஷனுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவம் செய்கிறதுனால பாவிகள் அல்ல, நம்ம பாவிகளாக இருப்பதுனால நம்ம பாவம் செய்கிறோம். டேவிட் சொல்லுகிறாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். தட் இஸ் ட்ரூ. நம்ம தாய் நம்ம கர்ப்பம் தரிக்கும் போதே நம்ம பாவத்தோடு கூட தான் வருகிறோம். ஒரு குழந்தைய நீங்கள் டீச் பண்ணாமல், நீங்கள் வார்ன் பண்ணாமல், நீங்கள் பனிஷ் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அது தருதலையாக வளர்ந்துடும். அந்த பிள்ளை ஒரு நல்ல குணம் அதுக்குள்ளே வரவே வராது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். கெட்ட குணமெல்லாம் தானாக வரும், நல்ல குணம் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதான் அந்த பிள்ளைங்களுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தாயின் பாவம் நீங்காமல் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த ஜெனரேஷனல் கர்ஸ் அவனை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஜெனரேஷனல் சின்னாக இருந்தாலும், ஜெனரேஷனல் கர்ஸாக இருந்தாலும் அதை எடுத்து போட இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போதுமான ஒரு தெய்வமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க செய்கிற தவிர கர்த்தர் மறந்தே போயிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. மறுபடியும் அதுதான், ஓகே, அவங்க ஜெனரேஷன் அழிஞ்சு போகணும், ஒழிஞ்சு போகணும், அவங்க பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சாபத்தை குறித்து 2-3 வார்த்தை சொல்கிறாரு. அந்த சாபம் வந்து அவங்க நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாக இருக்கணுமா. நம்ம யூஸ்வலாக பெல்ட் போடாமல் மென் வந்து ஒரு பேண்ட் போட்டுட்டு நம்ம வெளியே போகிறது இல்லை. ஸோ கச்சை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி கச்சையாக அந்த சாபம் எப்பவும் உங்களை சுற்றியே இருக்குமா, நல்லா டைட்டாக இருக்கும், சுற்றி இருக்கும், ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் கச்சை. சாரி, சாபம் வந்து அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாக இருப்பதாம். அதாவது அவனை விட்டு போகவே போகாது. த கர்ஸ் வில் ஆல்வேஸ் வித் சொல்லி அந்த சாபம் அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்கிறோம். ஆசீர்வாதம் அவனுக்கு தூரமாய் விலகி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லி ஜனங்கள் ஊழியக்காரர்கள் பின்னாடி ஓடுறாங்க. என்ன ஒரு பரிதாபம். இங்கேருந்து எங்கேயோ இருக்கிற ஊழியக்காரருக்கு காணிக்கை அனுப்பி ஃபோன் பண்ணி அவரை அதில் ஜெபம் பண்ண சொல்லி அவர் பண்ண மாட்டார், வேற யாரோ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் எப்படி வரும்? நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போகுது. ஒய் ஷுட் வி கோ சீக்கிங் ஃபார் பிளஸ்ஸிங்? நாம பிளஸ்ஸிங்கை தேடி போக வேண்டாம், பிளஸ்ஸிங் நம்மை தேடி வரும். சங்கீதம் உபாகம் 28 நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சொல்லுகிறேன் இந்த காரியங்களெல்லாம் நீ படி செய்தன்னா கீழே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து பலிக்கும் அப்படிங்கிறாரு. ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லுது, ஆல் தீஸ் பிளஸ்ஸிங்ஸ் வில் ஃபாலோ யூ அண்ட் ஓவர்டேக் யூ எழுதியிருக்க நம்ம வாசிக்க முடியும். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் போதும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் போதும். ஆசீர்வாதங்கள் நம்ம தொடர்ந்து வருகிறது மாத்திரமல்ல, நம்மை முந்தி போய் அங்கே நமக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்குமா.
ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதம் அவனுக்கு தூரமாய் விலகி போகட்டும் அப்படிங்கிறாரு. அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போல பாயும், அவன் எலும்புகளிலே எண்ணெயை போல பாயும் என்று எழுதியிருக்கிறதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஸோ இப்படியாக தேவனுடைய பயங்கரமான தண்டனைகள், ஒரு 25 தண்டனைகளை தாவீதே என்ன சொல்கிறாரு, ஒரு ஜட்ஜ் மாதிரி எழும்பி இவங்க மேலே சொல்லிடுறாரு. ஓகே, அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு 15 துன்மார்க்கருடைய கெட்ட செய்கைகள் நடத்தைகளை பார்த்தோம். அதன் நிமித்தமாய் அவங்க மேலே வருகிற 25 சாபங்களை பார்க்கிறோம். 20வது வசனத்தில், இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் அப்படி சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இது என்னை விரோதிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்காதபடி நீதிமானை விரோதிக்கிறவர்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க, அது ஸ்பெஷலி ஊழியக்காரங்களை நான் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, அவன் என்னை அடிக்க வந்தான் ஐயா, அடுத்த நாளே கர்த்தர் அவன் கையை உடைச்சிட்டான் ஐயா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ பரிதாபம்! அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு கிறிஸ்டினையும் அடிக்கிறவன் கை உடஞ்சதுன்னா இன்னைக்கு உலகத்தில் இல்லையா எத்தனை கோடி பேர் கை உடஞ்சி ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்கணும். இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கணும். இந்த குருவி உட்கார பனம் பழம் விழுந்துச்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் பை ஜஸ்ட் மியர் கோஇன்சிடென்ஸா. இவர் அடித்ததுக்கும் அடுத்த நாள் அவன் கை உடஞ்சதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இவர் சொல்லும்போது என்னை அடிக்க வந்தான் ஐயா, அவன் கையை கர்த்தர் உடைச்சிட்டார் ஐயா அப்படிம்பாங்க. தட்ஸ் ஆல் வெரி வெரி பேட் ஆட்டிடியூட். என்னை அடித்ததுனால அப்படிங்கிறது. ஆனால் டேவிட் சொல்கிறாரு, என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். இன்றைக்கி நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நீதிமானுக்கு விரோதமாக, ஓகே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தர் செய்தால் அல்டிமேட்டாக இந்த இந்த தண்டனையெல்லாம் சாபம்லாம் அவன் மேலே வரும் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாபம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஸோ 15 விதமான சாபங்கள், பாவங்கள், 25 விதமான சாபங்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் 2 ஆஸ்ட்ரிக் போட்டிருந்தேன் இல்லையா, ஸ்டார் போட்டிருந்தேன். வசனம் 6, சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளை டுகெதர் அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ சாத்தானுடைய குணாதிசயம் உள்ளவர்களோடு சாத்தான் தானே நிற்க முடியும், வேற யார் வந்து நிற்பான்? ரைட்டாக பொய்யர்களோடு கூட பொய்யன் பிதா நிற்பது தானே கரெக்டாக. இன்னைக்கு அப்பாவும் மகனும் ஒரு இடத்துக்கு சேர்ந்து போகிறாங்க. அப்போ சாத்தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாரு, பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் சொல்கிறதே பார்க்குறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், இல்லாட்டி சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேர் இஸ் நோ நியூட்ராலிட்டி அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நான் தேவனுடைய பிள்ளையும் இல்லைங்க, ஆனால் சாத்தானுடைய பிள்ளையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஸோ சாத்தானுடைய குணம் உள்ளவங்களோடு கூட சாத்தான் கட்டாயம் நிற்பான். பொய்யன் பிதாக்கு பிதா பொய்யர்களான பிள்ளைகளாகிய பொய்யர்களோடு கூட கட்டாயம் நிற்பான் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமான்களுடைய எதிரிகளுக்கு வலது பார்சத்தில் நீதிமான்களுடைய எதிரிகளுக்கு வலது பார்சத்தில் இல்லையா சாத்தான் இல்லாமல் வேறு யார் நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சாத்தானுக்கு சேவை செய்பவர்கள் நம்ம we are either serving God or we are serving Satan. அதுலேயும் ஒரு நியூட்ரலிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு மனுஷன் தேவனுக்கு சேவை செய்யலான்னு சொன்னால் நம்ம சாத்தானுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த சேவைங்கிற வேலை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஏதோ பாஸ்டர் ஆனால் தான், ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாதாங்கிறதுல ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சாத்தானுக்கு சேவை செய்கிறவர்கள் மேலே சாத்தானுடைய சாபம் வருமா? அவனுக்கு சாத்தான் தான் துணையாக இருப்பானாம். அவன் சாத்தான் கொடுக்குற சோதனை இவன் வாழ்க்கையில பெருகி கொண்டே வரும். முடிவிலே சாத்தானுடைய முடிவு எதுவோ அதே தான் ஃபாலோ பண்ணுறவர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான், விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சகரியா 3:1 ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஓகே ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று நம்ம பார்க்குறோம்.
அங்கே பிரதான ஆசாரியனாகிய ஜோஷுவா போய் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறாரு. அவர் போட்டிருக்கிற அங்கேயெல்லாம் அழுக்காக இருக்குது, கிழிஞ்சிருக்குது. ஓகே, பரிதாபமாக போய் நின்றுட்டுருக்கிறாரு. அவர் பக்கத்திலே அவரை குற்றப்படுத்துவதற்காக சாத்தான் வலது பக்கத்தில் நின்னான் எழுதியிருக்கிறத நம்ம சகரியா 3:1 வாசிக்கிறோம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஒரு பரிசுத்தவான், ஒரு பிரதான ஆசாரியர், அவருக்குடைய வலது பக்கத்திலேயே ஒரு சாத்தான் நிற்பான்னு சொன்னால், இன்னைக்கு தீமை செய்கிறவர்கள் மேலே பக்கத்தில் சாத்தான் நிற்கிறது எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தீமை செய்கிறவருடைய வலது பக்கத்தில் சாத்தான் இருப்பானா, அவங்கள விட மாட்டான், அவங்கள குற்றப்படுத்திட்டு கொண்டே இருப்பான், கில்ட்டி ஃபீலிங்ஸை கொடுத்துட்டே இருப்பான், பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பான், அவர்களை தூண்டி விட்டு இன்னும் அதிகமாக பாவம் செய்ய வைப்பான், தேவனிடத்தில் நெருங்கி போகாதபடி தடை செய்வதற்காக அவன் வலது பக்கத்தில் இருக்கிறான் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் 6. அதே மாதிரி வசனம் 8, ஓகே, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன் சொல்லி 2 ஆஸ்ட்ரிக் போட்டிருந்தேன். இது யூதாசை பற்றி புதிய ஏற்பாட்டில் வருகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவின் 11 சீஷர்களும் இன்னும் 120 பேரும் அவங்க கூடியிருக்கும்போது பீட்டர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 1:20 சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அதனால் செத்துப்போன ஓகே, நான்று கொண்டு செத்துப்போன அந்த யூதாஸுக்கு பதிலாக நாம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்தியாசா அப்படிங்கிற ஒரு மனிதனை சூஸ் பண்ணுகிறத நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே வாசிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அவன் செய்கிற வேலையை கூட இன்னொருத்தருக்கு போயிருமா, அவனுக்கு வருகிற எல்லா உலக நன்மைகளெல்லாம் வேற யாருக்கோ போக போகுது, அவன் வீடெல்லாம் வேற யாருக்கோ போக போகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் 2 வசனங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 2:1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ நாமும் கூட இப்போ தாவீதுடைய எதிரிகள் மாத்திரம் குற்றம் சொல்கிறாங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் குற்றம் சொல்லலையா? இல்லையா? ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா யாரையாவது பற்றி நம்ம குற்றம் சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். இதுதான் மெனி பீப்புளுடைய நேச்சுரல் ஹேபிட்டாக இருக்குது. இது ஒரு டீமனிக் ஹேபிட் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். நம்ம மத்தியில் இல்லாத ஒருவரை குறித்து நம்ம தவறாய் பேசினால் அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதே குற்றத்துக்கு நாமும் ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மற்றவங்களை எந்த குற்றத்துக்காக நம்ம குற்றவாளியாக தீர்க்கிறோமோ அதே குற்றத்தை நாமும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பவுல் எழுதியிருக்கிறாரு. விச் இஸ் 100% ட்ரூ. என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துருக்கிறேன். மத்தேயு 16:36 ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இன்னைக்கு டேவிடுக்கு விரோதமாய் பேசினவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள்லாம் 25 விதமான தண்டனைகள், தேவ கோபம் அவங்க மேலே வரணும், தேவனுடைய நியாய தீர்ப்பு வரணும்னு சொல்லி டேவிட் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நாமும் ஒரு ரெக்லெஸ்ஸாக பேசணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் நாவை அடக்காமல் இருந்தோம், இஷ்டம் போல தோன்ற மாதிரி மற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசிக்கொண்டிருந்தால், ஆண்டவர் சொல்கிற ஒரு நாள் இந்த வார்த்தைகள் பரலோகத்தில் வந்து நியாய தீர்ப்பு நாளில் வந்து நமக்கு முன்பதாக நிற்கும், நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 20 verses நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், அதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கம்மிங் டியூஸ்டே சிஸ்டர் லிடியா என்று நினைக்கிறேன், அவங்க வந்து அதை ரெஸ்ட் ஆஃப் தி சாம் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹாவ் அ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பிளஸட் சண்டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓய்வு நாளை மறந்துடாதீங்க. ஓகே, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும். கர்த்தருடைய மனவாட்டியாய சபைக்கு நம்ம எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் கட்டாயமாக நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப அவசியமாய்
காணப்படுகிறது. ஸோ ஒரு ஃபைனல் ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். பிரதர் இமானுவேல் ஒரு ப்ரே பண்ணுறீங்களா? பிரதர் இமானுவேல். சிஸ்டர் ஜெஸ்ஸி ஒரு ப்ரேயர் பண்ணிருங்கம்மா. ஆண்டவரே, இந்த நல்ல நாள்ல கூட பிரதர் மூலமா பாஸ்டர் மூலமாக எங்களுக்கு அப்பா நீர் தாவீதோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்கப்பா. எங்களுக்கும் கூட மத்தவங்கள மன்னிக்கிற மனசை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த ஒரு சாபமும் யாருக்கும் வரக்கூடாதுன்ற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அப்பா, தேவன் எப்படி இருக்கிறாரோ மன்னிக்கிறவராக அப்பா, கருணை உள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் உண்மை அறிந்து உமது சித்தப்படி உமது ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க இந்த மன்னா உணவெல்லாம் கொடுத்து எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் போஷித்து அப்பா கற்றுத்தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வீக்கெண்ட்ல இருக்கிற அந்த சபையில இருக்கிற எல்லா ஆராதனை வழிபாடுகளையும் உமது கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அநேகர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதை வழி நடத்துற எல்லா பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூட நீங்க ஆசீர்வதி